இந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல, ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். நீங்க ஏளனமா பேசுறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? பழிய தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? கரூர்ல நடந்த அந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் பேசுவது என்பது உண்மையிலேயே நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த சாவை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திய மோடியினுடைய நினைவு தான் நமக்கு வந்துட்டு போகுது. கரூர்ல அந்த மக்கள் இறந்து போனாங்க. இறந்து போன மக்களுக்கு யார் காரணம் என்பதை நீங்க ஒன்று சொல்றீங்க, அவங்க ஒன்று சொல்றாங்க. எதுவாகணும் இருக்கட்டும், இதை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, இதற்கு பிறகு வரக்கூடிய இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, இனிமேல் அவர்கள் வரவே கூடாது, ஓட்டே போடாதீங்கன்னு போய் நிறுத்துறீங்களே. இந்த இறந்து போனவர்களை வைத்து என்ன செய்ய நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு ஓட்டுகளை அறுவடை செய்ய நினைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் பிஜேபியினுடைய நரேந்திர மோடிக்கும் என்ன வித்தியாசம்? எங்களுக்கு அனுமதி தரமாட்டாங்க, டிஎம்கே பயந்துருச்சு, போலீஸ் எங்களுக்கு பயந்துருச்சு, போலீஸ் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, தேவையில்லாமல் பெரம்பலூரை கேன்சல் பண்றீங்க, தேவையில்லாமல் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க, தேவையில்லாமல் எங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இழுத்தடிக்கிறீங்கன்னு சொல்லி ஏராளமான நீங்கள் குற்றச்சாட்டுகளை போலீஸ் மேலே வைத்தீங்க. செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்து நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பல்வேறு சமூக வலைதளங்களிலும் நியூஸ் சேனல்களிலும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்று பேசப்பட்டது. கரூரில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் குறித்த செய்தி அது. கரூரில் சுமார் 40க்கும் அதிகமான மக்கள் கூட்ட நெரிசலில் இறந்து போனதற்கு பிறகு முதலமைச்சர் விஜயாக இன்று விஜய் அவர்கள் முதல் முறையாக அதில் கலந்து கொள்கிறார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு வெகு நாட்களாக கரூர் பகுதிக்கு செல்லாமல் அவர்களை சென்னைக்கு அழைத்து அவர்களுக்கான உதவிகளை செய்து விஜய் அவர்கள் முதலாக கரூர் சென்ற சம்பவம் பல்வேறு செய்தி சேனல்களிலும் நேஷனல் நியூஸ் மீடியாக்களிலும் பேசுபொருளாக மாறியது. எல்லாவற்றிற்கும் மேலாக வழக்கமாக இப்படிப்பட்ட பேச்சுக்களை சிறப்பான முறையிலே தொடர்ச்சியாக டெலிவரி செய்யக்கூடியதில் விஜய் பல பயிற்சிகளை எடுத்தது போன்று மிக தெளிவாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் மிக சிறப்பான முறையில் இன்னைக்கு ஒரு தொகுப்பாக அதை பேசியிருந்தார். ஒரு 20 நிமிடங்கள் பேசியிருந்தாலும் பல்வேறு கோணங்களில் அந்த விஷயமானது பேசப்பட்டு இருந்தது. எதிரிகளுக்கு பதில் சொல்வது, மக்களுக்கு தகவல் சொல்வது, அவர் மீது வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்வது, ஆட்சியில் நடந்த விஷயங்களை சொல்வது, அடுத்து வரக்கூடிய விஷயங்களை பேசுவது, அதே மாதிரி வரக்கூடிய தேர்தல்களை குறித்து பேசுவது என்று பல விஷயங்களை கலவையாக பேசினார். இது குறித்த விஷயங்களைத்தான் இன்று நாம பார்க்க இருக்கிறோம். அப்படி என்ன விஜய் அவர்கள் பேசினார்கள்? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பல இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் சாடினார். தீய சக்தி என்கின்ற வார்த்தைகளை வழக்கம் போல சொன்னார். அதிமுகவை சாடினார். மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வகையில் பல தகவல்களை பதிவு செய்தார். அதே மாதிரி அவரை குறித்து வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களாக இருக்கக்கூடிய சோபா மாடல் மாதிரியான விஷயங்களை குறித்தெல்லாம் மறைமுகமாக பேசினார். வழக்கமாக தீய சக்தி என்று திமுகவை திட்டி தீர்த்தார். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வெளிமாநிலங்களில் தப்பி ஓடி ஒளிந்திருக்கிறார்கள் என்கின்ற விஷயங்களை எல்லாம் பேசினார். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒன்றை குறித்து ஆளும் கட்சி எவ்வாறு பேசுவது என்பது யதார்த்தமானது. அதை குறித்து நாம் பெரிதாக கவலைப்பட வேண்டியதும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் பேசிய பேச்சை குறித்து நமது பார்வைகளை பார்க்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. இவருடைய பேச்சை ஒரு பொதுவான ஒரு நபராக பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏன் இதை குறித்து ஒரு பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது? சமூகம் சார்ந்து ஏராளமான விஷயங்கள் இருக்கிறதே, இஸ்லாமிய மக்கள் குறித்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதே, இதை விட்டுவிட்டு ஒருவர் பேசிய பேச்சை எடுத்து டீகோட் பண்ணணுமா என்கின்ற கேள்வி என்பது ஒரு சிலருக்கு உள்ளங்களில் தோன்றலாம். கண்ணியத்திற்கு உரியவர்களே, ஒரு முதலமைச்சராக இருக்கிறார், பல இளைஞர்களால் கவனிக்கப்படக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இஸ்லாமியர்களில் ஒரு சிலர் இவரை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இருக்கக்கூடிய விஷயங்களை நமது பார்வையை உள்ளது உள்ளபடி சொல்லிவிடும் போது அவ்வாறு கவனிக்கக்கூடியவர்கள் இதிலிருந்து தக்க பாடங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விஷயம் என்பது பதிவு செய்யப்படுகிறது. இவர் சொன்ன விஷயங்களில் பல விஷயங்கள் நாம சற்று ஆழமாக பேச வேண்டிய ஒன்று இருக்கிறது. எதிர்க்கட்சியை அவர்கள் திட்டுகிறார்கள், எதிர்க்கட்சியை குறித்து கேலி செய்கிறார்கள் என்பதெல்லாம் இயல்பானது. ஆனால் இப்போ அதை பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞரோ ஒரு இளம் பெண்ணோ எவ்வாறு அதை கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை பார்க்கணும்.
உதாரணத்திற்கு அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, பார்ட்டி ஃபண்ட் என்று பேசின உடனே எதிர்க்கட்சிகள் எல்லாம் எழுந்து ஓடிவிட்டார்கள் என்று சொல்றார். எதிர்க்கட்சிகள் எழுந்து ஓடுனாங்களா என்பதை தாண்டி அந்த இடத்துல சட்டசபையினுடைய நடைமுறைகளை குறித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்கிறது. ஒரு சட்டசபை என்று ஒன்று நடக்கிறது என்றால் அந்த சட்டசபையில் தங்களுடைய எதிர்ப்பை காண்பிப்பதற்கு வெளிநடப்பு என்பது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அதுதான் எதிர்ப்பினுடைய ஒரு வழிமுறை. அங்கே என்ன செய்ய முடியும்? தாங்கள் ஒரு கருத்தை சொல்கிறார், அந்த கருத்துக்கு மாற்று கருத்து எதிர்க்கட்சியினருக்கோ அல்லது இன்னொரு தரப்புக்கோ இருக்கிறது என்கின்ற நேரத்தில் அவர்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று செய்வார்கள். அது எதிர்ப்பினுடைய ஒரு நிலை. இதை அதிமுகவும் செய்திருக்கிறது. திமுக எதிர்க்கட்சியாக அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அதை செய்திருக்கிறது. இவ்வாறு மாறி மாறி செய்வதும், செய்யக்கூடியவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள், ஓடி ஒளிந்து விட்டார்கள் என்று சொல்வதும் ஒரு நடைமுறை. ஜெயலலிதா அவர்கள் கூட திமுகவை குறித்து சொல்லியிருக்கிறார். திமுக அதிமுகவை குறித்து இவரெல்லாம் சொல்லி இருக்கிறது. அப்போ இதை நாம எப்படி கடந்து செல்லணும்னு சொல்லி கேட்டா, இது ஒரு அரசியல் ஒரு நகைப்புக்காக சொன்னது என்று மாதிரி வேணா எடுத்துக்கலாம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, கதவை பூட்டி விட்டுறணும், பூட்டிட்டாதான் அவங்க இந்த விஷயங்களை எல்லாம் கேட்பாங்க அப்படின்றாங்க. அது செய்யவே முடியாது. அது பொதுமக்களை கவர்வதற்காக பிளேயிங் டு த கேலரிஸ் என்று சொல்ற மாதிரி அந்த மக்களினுடைய சந்தோஷத்தை, அந்த மக்களினுடைய கரகோஷத்தை பெறுவதற்காக பேசிய ஒன்றாக நாம எடுத்துக்கொள்ளலாம். பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களே லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்றேங்க, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதரன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிடுங்கன்னு சொல்றாரு. ஏறக்குறைய மோடி என்ன செய்வாரோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்குங்க, லஞ்சம் இப்போ ஒருத்தவங்க கேட்கறாங்க, விஜய் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காருன்னு சொன்னா விடக்கூடிய சூழல் வந்துருச்சா? இது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இருக்கிறதா என்று கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தருணம் என்று இருக்கிறது. சில பத்திரிகைகள் ஊழல் ஒழியக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது என்பது மாதிரி எழுதுறாங்க. ஆனால் நடைமுறையில் அவ்வாறு வெளிப்படையாக எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவானதாக தெரியவில்லை. வெளிப்படையாக மக்கள் அவ்வாறு பேசிக்கொள்ளவும் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. சரி, ஒருவேளை ஊழல் இருக்கிறது என்றால் அவர்கள் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, கொடுக்கலாம் வேலை செய்ய மாட்டேன்னு அவங்க சொல்றாங்கன்னா, லஞ்சம் வாங்கக்கூடியவரை தடுக்க வேண்டிய ஒரு நிலை என்பது அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அதற்கு என்ன செய்யணும்? இவர் மீது புகார் தெரிவிப்பதற்கு ஒரு எண்ணை தரணும். அப்படிப்பட்ட எண் ஏதாவது தரப்பட்டிருக்கா இதுவரையும் சொல்லி கேட்டா எதுவும் தரப்படலை. மாறாக எப்படிப்பட்ட ஒரு புரளி பரப்பப்பட்டதுன்னு சொல்லி கேட்டா, 1000 ரூபாய் ஒருவர் உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா கூட நீங்க அவரை குறித்து நீங்கள் கம்ப்ளைண்ட் செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாவேக அரசாங்கம் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இதாக தரும்னு சொல்லிட்டு ஒரு புரளி கிளம்பியது. ஆட்சி அமைந்த சில நாட்களிலே உருவானது. அது பொய் என்று அதற்கு பிறகு நிரூபணமானது. இந்த பேச்சுக்கும் விஜய் அவர்கள் சொன்னதற்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை. நீங்க வேணா இதை ஒரு குறியீடாக சொன்னீர்கள் என்று வேணால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அண்ணன் தம்பி தாய்மாமன் சீரு என்ற மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க பேசுறீங்க. ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். உங்களுடைய தொண்டர்கள் உங்களை அண்ணன் என்று சொல்கிறார்கள், பெண்களும் அண்ணன் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு நீங்கள் உதவியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் கூட அதில் பலர் கண்கலங்கி அழுததும், அதே மாதிரி அவர்கள் அண்ணன் என்று சொன்னதும் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடந்தது. சரி, ஆனால் இந்த பாயோ பெஹனோ என்று சொல்லி வரக்கூடியவர்களை எல்லாம் அண்ணன் தம்பி என்று சொல்லி இப்படி சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் என்பது இந்திய பிரதமருக்கு இருக்கிறது. நீங்கள் அப்படிப்பட்டவராக மாறிவிடக்கூடாது என்கின்ற ஒரு அவசியத்தையும் உணர்ந்து நாம பேசுறோம். இவ்வாறு பேசுவதன் மூலமாகவே எல்லாம் சரியாகிவிடும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு கருத்தையும் நாம பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. அவர் தான் ஜப்பான்ல இருந்து பிரதமர் வந்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க என்னுடைய தங்கச்சின்னுவாரு. ஜப்பான்ல இருந்து என்ன முதலீடு வந்துச்சுன்னு இருக்காது. இதை ஒரு பேசுனது மட்டும்தான் உலகத்துக்கே இருக்கும். ஊருக்கு போற இடத்துலலாம் போயிட்டு ஒரு அவார்டை ஒன்று வாங்கிப்பாரு, கட்டி பிடிச்சிப்பாரு, ஒரே ஒரு சிரிச்சு பேசுவார். அவர் என்ன பேசுறார், இவர் என்ன பேசுறாருன்னே புரியாத அளவிற்கு இவரை கேலி செய்யக்கூடிய பல வீடியோக்கள் எல்லாம் எல்லாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி சும்மா என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் என்று சொல்வதனால பிரயோஜனம் இல்லை. லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால், லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால், லஞ்சம் கொடுக்க வைக்கக்கூடிய அரசு அதிகாரிகளினுடைய நிலை என்ன? அவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்களுக்கு ஏதாவது புகார் என்ன அறிவிக்கப்பட்டிருக்குதா? இதை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. சிங்கப்பெண் திட்டம் என்று ஒன்றை ஆரம்பத்தில் கொண்டு வந்தீங்க. அதற்கு புகார் அளிப்பதற்கு நம்பர் ஒன்றும் கொடுக்கப்படலை. பழைய நம்பரை உபயோகப்படுத்தணும்னு சொல்லி சொன்னீங்க. அதற்கு பிறகு புதிதாக ஒரு எண் வந்தது. இப்படி சில விஷயங்கள் காலதாமதமாக நடந்தது. ஆட்சிக்கு 60 நாட்கள் தான் ஆகி இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் லஞ்சம் வேண்டாம் என்று ஒரு மக்களுக்கு அறிவுரையை சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்கான ஒரு எண்ணையும் சேர்த்து சொல்லியிருப்பீர்களே ஆனால் சிறப்பானதாக இருந்திருக்கும். குறைந்தபட்சம் அதற்கான எண் அறிவிக்கப்பட உள்ளது என்பதை குறித்தோ வேறு யாராவது பேசியிருந்தால் கூட நன்றாக இருந்திருக்கும். நீங்கள் இதை
உண்மையாகவே ஒழிக்க நினைக்கிறீர்கள் என்கின்ற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு வரும். இல்லை என்றால் இது சும்மா பேச்சுக்கு நடக்கக்கூடிய விஷயமாகத்தான் மக்கள் வந்து பார்ப்பார்கள். அதையும் தாண்டிங்க ஊழல் பெருச்சாளிகள் என்று திமுகவை வந்து அதை சாடி இருக்கிறீர்கள், திருட்டு திமுக என்று திமுகவை வந்து திட்டி இருக்கிறீர்கள். நாம திமுகவுக்காக ஆதரித்து பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பார்வையாளராக, நடுநிலையாளராக அல்லது ஓட்டு போடக்கூடிய ஒரு வாக்காளராக, மக்களுக்கு கருத்துக்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை, பார்வைகளை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்கிறது. திருட்டு திமுக என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள். கடுமையான வார்த்தையாகத்தான் அது வந்து இருக்கிறது. அப்போ திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே திருடவில்லையா? அவர்களுக்கு சான்றிதழ் அளிப்பதற்கு நாம் ஒன்றும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெல்லாம் இல்லை. எல்லா கட்சிகளிலும் தவறிழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்றால், நாங்கள் தூய்மையானவர்கள் என்று சொன்னீர்கள், தீய சக்தி திமுக என்று சொன்னீர்கள். கரூரில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நேரத்தில் கரூரை சார்ந்த விஜயபாஸ்கர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் மீது எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நீங்கள் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் 40 அரசாணைகளை வழங்கினீங்களே, அப்போ உங்க பக்கத்தில் செங்கோட்டைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டவர். லஞ்சம் வாங்காதீர்கள், ஊழல் செய்யாதீர்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்வீர்களே. ஆனால் இப்ப இந்த சவுக்கு சங்கர் அவர் வந்து அந்த தன்னுடைய சவுக்கு மீடியாவில் வந்து இதை குறித்து பேசியிருக்கிறாரு. அதை குறித்து என்ன நீங்க டிசிஷன் எடுக்க போறீங்க என்கின்ற ஒரு கேள்வி என்பது வருகிறது. அப்போ எல்லாவற்றையும் இரும்பு கரம் கொண்டுதான் இந்த அரசாங்கம் அடக்குகிறதா என்கின்ற கேள்வி என்பது வருகிறது. பொதுவாக இந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் பிஜேபியினுடைய சாயல், மோடியினுடைய சாயல் சற்று தெரிகிறது. உடனே வந்து இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, யாரா இருந்தாலும் உடனே பிஜேபி நீங்க சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜேபிக்கு என்று ஒரு பேட்டர்ன் இருக்கிறது. அந்த பேட்டர்ன் அதே மாதிரி இது ஃபாலோ ஆவது போன்று தெரிகிறது. இவர்கள் பிஜேபியை சார்ந்தவர்களா? முன்னால திருமாவளவன் அவர்கள் கூட சொன்னார்கள் RSS கள்ளக்குழந்தை என்றெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களோட இருக்கிறாங்க. RSS-னால் அஜெண்டா கொடுக்கப்பட்டு எவ்வாறு ஆட்சிக்கு மோடி அவர்கள் வந்தார்களோ, மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எவ்வாறு சில விஷயங்களை கண்ணும் கருத்துமாக செய்து வருகிறாரோ, அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் விஜய் அவர்களுடைய விஷயங்கள்ல இருக்குது. முதலாவதாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதே இல்லை என்பதில் மோடி வந்து கண்ணும் கருத்துமாக இருந்தார். அந்த நடைமுறையை விஜய் வந்து பின்பற்றுகிறார். பத்திரிகையாளர்களை சந்திப்பதே இல்லை. பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு ஒரு 4 பேரை வைத்துட்டு கொண்டு அவர்கள் தான் வந்து சந்திக்கிறார்கள். ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறீர்கள்? பத்திரிகையாளர்களுடைய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு அச்சமா? எப்பவுமே நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு ப்ரிப்பேர்டு ஒரு நியூஸாகத்தான் வந்து இருக்கிறது. இது மோடியினுடைய வழக்கமும் கூட. மோடி அவர் வந்து பேசுறதை தான் வந்து கேட்கணும். அவர் சொல்லுவாரு, எல்லாரும் கேட்கணும். அவரை யாரும் கேள்வி கேட்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான். அது நாடாளுமன்றமா இருந்தாலும் சரி, பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆட்களை தான் அவர் பேட்டி கேட்கறதுக்கு வைப்பார். அவர் பேட்டி கேட்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்விலாம் நீங்க கேட்பீங்கன்றது முன்னாடியே தெரிஞ்சிடணும். அதுக்கான பதிலாம் அவர் எழுதிட்டு வந்துடுவார். எங்கேயாவது வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாருன்னா ஏற்கனவே எழுதின ஸ்பீச் எல்லாம் எழுதி டெலிபிராம்டரில் போட்டு அவர் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாரு. டெலிபிராம்டர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா முழிச்சுக்கிட்டு இருப்பார். நீங்க நல்லா சினிமாவெல்லாம் வந்து பேசி பழக்கப்பட்டதுனால வசனங்களை எல்லாம் எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் மனப்பாடம் செய்து சொல்லக்கூடிய அந்த திறமை என்பது உங்களுக்கு இருக்கிறது. உங்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை, உங்களுடைய நோக்கத்தையும் நாங்கள் குறை சொல்லவில்லை. நீங்கள் தவறானவர் என்கின்ற ஒரு ஒட்டுமொத்த முத்திரையும் உங்கள் மீது குத்தவும் நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிப்பட்ட எண்ணங்களைத்தான் எங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை நாம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. அவர்தான் வந்து இந்த ஆடை அணிகலன்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் கொடுப்பார். ஊழலுக்கு எதிரானவர் என்று மோடி அவர்கள் தன்னை குறித்து பேசிக்கொள்வார். ₹1 கூட ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லுவார். யாரையும் சாப்பிடவும் விட மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். ஏறக்குறைய அதே டயலாக வந்து நீங்க வந்து சொன்னீங்க சட்டசபையில். தொடமாட்டேன், தொட்டால் விடமாட்டேன், தொடக்கூடியவர்களையும் விட மாட்டேன், தொட்டவர்களையும் விட மாட்டேன், என்னென்னமோ டயலாக் சொன்னீங்க. இப்போ நீங்க இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய அதிமுகவில் வந்து இணைந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் யார் என்று நீங்கள் பார்க்கணும். நீங்கள் புதுக்கோட்டை விஜயபாஸ்கராக இருந்தாலும் சரி, கரூரை சார்ந்த விஜயபாஸ்கராக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, இணைந்ததில் 90% அவர்கள் பேருக்கு ஊழல் வழக்குகள் இருக்கிறது. ஊழல் வழக்குகளில் தண்டிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஊழல் செய்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அறப்போர் இயக்கம் என்கின்ற இயக்கம் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களை குறித்து பல குற்றச்சாட்டுகள் ஊழல் குறித்து வைக்கப்படுகிறது. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களினுடைய மாமனார் மீது அல்லது ஆதவ் அர்ஜுனா அவர்களின் மீதே பல்வேறு குற்றச்சாட்டுகள் பொருளாதார ரீதியாக வந்து வைக்கப்படுகிறது. உங்களின் மீதே பொருளாதார ரீதியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு ஹைகோர்ட்ல நீங்கள் கண்டிக்கப்பட்ட வரலாறுகளும் இருக்கிறது. அப்போ வெறும் பேச்சுக்கு சில விஷயங்களை பேசிவிட்டு மக்கள் மத்தியில் வந்து நம்மை தூய்மையானவர்களாக காட்டிக்கொள்வது என்பது சரியானதில்லை. இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ளணும். அரசியல் என்கின்ற ஒன்று வரக்கூடிய நேரத்தில் இங்கே நியாயவான்கள் என்பவர்களுக்கு இடமில்லை. இங்கே ஊழல்வாதிகள் தான் நிறைந்து இருக்கிறார்கள். எந்த கட்சியாக இருந்தாலும் அதுதான் நிலை.
அரசியலை நோக்கி ஒருவர் செல்வதற்கு மூல காரணமாகவே எது இருக்கிறது என்றால் அதுதான் இருக்குது. நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை, ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் தான் நாங்கள் வந்தோன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களில் கூட சில வாக்காளர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க. சரி, பெரும்பான்மையானவர்கள் கொடுக்கல என்பது உண்மை. ஆனால் இப்போ நீங்க உங்களோடு இணையக்கூடியவர்கள் எவ்வாறு இணைகிறார்கள் என்கின்ற கேள்வி வருகிறது. எவ்வாறு அவர்கள் இணைகிறார்கள்? அப்படி ஓட்டுக்களை பெற்று வந்தவர்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களின் பக்கம் இழுத்துக் கொள்கிறீர்களே, அவர்களை நீங்கள் பொருளாதாரம் கொடுத்து அவர்களை பணம் கொடுத்து சோபா மாடலில் என்கின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக நீங்கள் இழுத்துக் கொள்கிறீர்கள் என்கின்ற சொல்கிறார்களே, அதற்கு வைக்கப்படக்கூடிய ஒரு தார்மீக ரீதியான பதில் என்ன? பொத்தாம் பொதுவாக நாங்கள் குதிரை மாடல், கழுதை மாடல், ஒட்டக மாடல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா அதிமுகவில் நின்று ஜெயித்த ஒருவரை நீங்கள் ராஜினாமா செய்ய வைத்து உடனடியாக தாவேகாவில் இணைக்கிறீர்களே, இது தார்மீக ரீதியாக எந்த வகையில் சரி? உங்களுக்கு 108 இடங்களை மக்கள் கொடுத்தாங்க, 107 இடங்கள் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பதற்கு கட்சிகளும் தயாராக இருக்கிறது. இதை தாண்டி உங்களுக்கு அதிகமான எம்எல்ஏக்களை சேர்க்க வேண்டிய ஒரு தேவை என்ன எப்போது வந்தது? இதற்கு முன்னர் தமிழகத்தில் மைனாரிட்டி ஆட்சியே அமைந்தது இல்லையா? கலைஞருடைய தலைமையில் ஒரு மைனாரிட்டி ஆட்சி நடந்தது. அந்த மைனாரிட்டி ஆட்சியை வெளியில் இருந்து சில கட்சிகள் ஆதரித்தன. அப்படி நீங்கள் நடத்திட்டு போனீங்கன்னா ஒரு கண்ணியமான ஒரு முறையில் இருந்திருக்கும். 108 107 இடங்கள் இருக்குது, எவனையும் நீங்கள் இழுக்க வேண்டியதில்லை. இதுவரையும் ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஆளுங்க, முடிந்த அளவுக்கு நல்லது செய்யுங்க. ஒருவேளை கூட இருக்கக்கூடிய விசிகாவோ சிபிஐயோ சிபிஎம்மோ ஐயுஎம்ஓ உங்களுக்கு ஆதரவை வாபஸ் வாங்கி கொண்டு களையக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அதுவரை செய்த நல்லதை வைத்து நீங்கள் மக்கள் மத்தியில் போங்க. மக்கள் எவ்வாறு 28% வாக்குகளை கொடுத்தார்கள் அதை விட கூடுதலாக கூட கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே அவ்வாறு தான் ஒரு தடவை டெல்லியில் ஆம் ஆத்மியினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதற்கு பிறகு ஆம் ஆத்மி என்பது ஸ்வீப்பிங் விக்டரி பெற்று வந்தது. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகள். உங்கள் கூட தான் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு. நிறைய படித்தவர்களை எல்லாம் பக்கத்தில் வைத்திருப்பதாக சொல்கிறாங்க. அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நியாயமான கருத்துக்களை உங்களுக்கு சொல்வதில்லையா என்று நமக்கு தெரியலை. அதே மாதிரி அன்பு குழந்தைகள்னு சொல்லிட்டு நீங்கள் இறந்து போன பிள்ளைகளை குறித்து நீங்கள் பேசுகிறீங்க. கரூரில் நடந்த அந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் பேசுவது என்பது உண்மையிலேயே நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கலவரம் நடக்கக்கூடிய நேரத்தில், மக்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த சாவை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திய மோடியினுடைய நினைவு தான் நமக்கு வந்துட்டு போகுது. ஏன் இவ்வளவு கடுமையான ஒரு விமர்சனத்தை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. பெஹல்காம்ல ஒரு தாக்குதல் நடக்குது, ராணுவ வீரர்கள் இறந்து போகிறார்கள். ராணுவ வீரர்கள் இறந்ததை வைத்து அவர் அரசியல் செய்தார். அதே மாதிரி பாகல்கோட் என்கின்ற ஒரு பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் நடத்து நம்முடைய ராணுவ வீரர்கள் இறக்கிறார்கள். அந்த ராணுவ வீரர்கள் இறந்ததை வைத்து அவர் தேர்தல் அரசியல் செய்தார். ஏறக்குறைய அதே தான் நீங்க செய்றீங்க. இந்த இடத்துல கரூர்ல அந்த மக்கள் இறந்து போனாங்க. இறந்து போன மக்களுக்கு யார் காரணம் என்பதை நீங்க ஒன்று சொல்றீங்க, அவங்க ஒன்று சொல்றாங்க. எதுவாகணும் இருக்கட்டும், இதை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, இதற்கு பிறகு வரக்கூடிய இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, இனிமேல் அவர்கள் வரவே கூடாது, ஓட்டே போடாதீங்கன்னு போய் நிறுத்துறீங்களே. இறந்து போனவர்களை வைத்து அந்த கோபத்தை வைத்து நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு ஓட்டுக்களை அறுவடை செய்ய நினைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் பிஜேபியினுடைய நரேந்திர மோடிக்கும் என்ன வித்தியாசம் என்கின்ற ஒரு கேள்வி என்பது வருகிறது. சரி, அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரம்பலூரில் எங்களை அனுமதிக்கல, திரும்பி போக சொல்லிட்டாங்க, வந்தீங்கன்னா எங்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, சரி வராதுன்னு சொல்லி அதை ஏன் எங்களுக்கு கரூரில் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒட்டுமொத்த பழியை தூக்கி போலீஸ் மேலே போடுறீங்க. போலீஸ் எங்களை நல்ல பிள்ளைகள் மாதிரி எங்களை அலோவ் பண்ணி எங்களை கொண்டு நாடகம் ஆடி விட்டார்கள் என்று சொல்கிறீங்க. நான் அவர்களை நம்பினேன் என்று சொல்கிறீங்க. ஒரு அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் பேசக்கூடிய பேச்சு இது இல்லைங்க. நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்துகிறீர்கள் என்றால் உங்கள் கூட்டத்திற்கான பாதுகாப்பை போலீஸ் தரும். போலீஸ் என்பது உங்களுக்கு தரக்கூடிய பாதுகாப்பு என்பது, அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்பது இருக்கிறது. நீங்கள் அவர்கள் அனுமதி தரலனாலும் அவர்களை எதிர்த்து நீங்கள் பேசிக்கொண்டே தான் இருந்தீங்க. எங்களுக்கு அனுமதி தர மாட்டாங்க, டிஎம்கே பயந்துருச்சு, போலீஸ் எங்களுக்கு பயந்துருச்சு, போலீஸ் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, தேவையில்லாமல் பெரம்பலூரை கேன்சல் பண்ணுறீங்க, தேவையில்லாமல் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க, தேவையில்லாமல் எங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இழுத்தடிக்கிறீங்கன்னு சொல்லி ஏராளமான நீங்கள் குற்றச்சாட்டுகளை போலீஸ் மேலே வைத்தீங்க. அப்போ கரூரில் உங்களுடைய நிர்வாகிகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? கரூரில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கரூரில் உங்களுக்குன்னு சொல்லி தொண்டரணியே இல்லையா? அவ்வளோ மக்கள் கூடுகிறார்களே, காலையில் இருந்து ஏன் அவர்கள் அவ்வளோ பேர் அங்கே கூட்டப்பட்டார்கள்? நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீர்கள்? அவ்வளவு தாமதமாக வரக்கூடிய நேரத்தில் அங்கே கூட்டம் அலைமோதக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கப்பட்டதா, தண்ணீர் வழங்கப்பட்டதா? இந்த உணவு வழங்குவது, தண்ணீர் வழங்குவது எல்லாம் போலீஸினுடைய விஷயமா அல்லது உங்களுடைய நிர்வாகிகளுடைய அவசியமா? இதையே இப்போ பேச வேண்டிய ஒரு தேவை வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நரேந்திர மோடி தான் என்ன செய்வார்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முக்கியமான மேட்டரை பேச மாட்டார். மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பேசிட்டு அதில் மக்கள்கிட்ட கைத்தட்ட வாங்கிட்டு அதில் ஓவர் பண்ணிட்டு போயிடக்கூடிய ஒரு வேலையை செய்வார். அதே மாதிரியான ஒரு வேலையை விஜய் ஆகிய நீங்களும் செய்கிறீர்களோ என்கின்ற ஒரு அச்சமும் ஒரு சந்தேகமும் எங்களுக்கு வருகிறது.
அப்போ நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ மக்கள் மறந்துடுவாங்கன்னா அப்போ மக்களுக்கு இதை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. எங்களை சார்ந்த மக்களுக்கு, எங்களுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய மக்களுக்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு உங்களினுடைய பேச்சுக்களை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அப்போ உங்களுக்கு எதிராக நாங்கள் மக்களை திருப்புகிறோமா என்கின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். நாம இருக்கக்கூடிய விஷயங்களை இருப்பது என்ன என்கின்ற விஷயத்தை நம்ம மக்கள் மத்தியில் பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். யாருக்கு ஆதரவு, யாரை அவர்கள் நம்புவது என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். இப்போ நாம சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அந்த கரூர்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரர்களை குறித்து நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களே, அந்த கரூர் போலீஸ்காரர்கள் உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்றீங்க. யார் சொல்லி செய்தீர்கள்? இப்படி வந்தால் அப்படி செய்யுங்கள், அப்படி வந்தால் இப்படி செய்யுங்கள், அப்படி நடந்தால் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி யாரோ சொல்றாங்க, யாரோ நீங்க சந்தேகப்படுறீங்க. சரி, ஓகே, அது சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ பண்ணிக்கிட்டு இருக்கு, ரைட். இப்போ இதுல சந்தேகப்பட்டதாக யாரோ ஒருவர் சொல்லி அங்க செய்ததாக சில போலீஸ்காரர்களை சொல்றீங்களா? அந்த போலீஸ்காரர்களை ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? அப்ப இதை நீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது மாதிரி இருக்கு. எப்படி லஞ்சம் வாங்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கான வழியை சொல்லவில்லையோ, அதே மாதிரி போலீஸ்காரர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள், நாடகமாடினார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நாடகமாடிய போலீஸ்காரர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீர்களே ஆனால் நீங்கள் சொல்வது உண்மை இல்லைனா இது சும்மா அரசியல் ஸ்டண்ட் என்றுதான் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது வருகிறது. இப்போ நீங்க பேசக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுவும் நம்ம நரேந்திர மோடி அவருடைய வேலை தான். நீங்க பேசும்போது நரேந்திர மோடி ஏதாவது ஒரு வகையில் திட்டியணும். ஏற்கனவே நீங்க பல இடங்களில் பேசுனதுல நீங்க ஒன்றிய அரசாங்கத்தை குறித்து எதுவுமே பேச மாட்டீங்கன்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அந்த அடிப்படையில் இன்னைக்கு பிஜேபியை குறித்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பிஜேபின்ற வார்த்தையை பயன்படுத்தல, டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டில் நாங்கள் வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இது நடக்கக்கூடிய விஷயமா டீலிமிட்டேஷன்றது? டீலிமிட்டேஷனை தமிழ்நாடு மட்டும் தனியாக நின்று தடுத்துட முடியுமா? இன்னைக்கு இந்தியாவில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எம்என்எஸ் என்று சொல்லக்கூடிய கட்சி விலைக்கு வாங்குகிறது. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் பல பேரை அவர்கள் ஒரே நாளில் விலை கொடுத்து வாங்குகிறார்களா, மிரட்டி பணிய வைக்கிறார்களா என்று தெரியல. எம்பிக்கள் பல பேர் பிஜேபி பக்கம் போகக்கூடிய ஒரு சூழல். ஏறக்குறைய இந்தியாவில் 2/3 எம்பிக்களினுடைய ஆதரவை நோக்கி பிஜேபி போய்கொண்டிருக்கிறது. 2/3 ஆதரவு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா நீங்க தலைகீழ நின்னாலும் டீலிமிட்டேஷன் நடக்க தான் செய்யும். அப்ப அதை குறித்து பேசினீர்களா? அதற்கான ஏதாவது எதிர்வினை ஆற்றினீர்களா? அதற்கான அரசியல் ஏதாவது நடக்கிறதா? அதை அரசியல் செய்யக்கூடியவர்கள் உங்களில் யாராவது இருக்கிறார்களான்னு சொல்லி கேட்டா ஒன்றும் இல்லை. தீய சக்தி திமுக, ஸ்டாலின் சார், இப்படியே உங்களுடைய அரசியலை நீங்கள் நகர்த்தி விடுவீர்களோ என்கின்ற ஒரு அச்சம் என்பது இருக்கிறது. அதே மாதிரி நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, ஸ்டாலின் சார் நீங்க என்ன ஒரு அரசியல் பண்றீங்களா எங்களை வச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசியல் பண்றதுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க அன்னைக்கு செய்யக்கூடிய அந்த சம்பவம் நடந்த உடனே உங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா அது அரசியலுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய தாவேகாவினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் முடக்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலாளர்களையும் தூக்கி உங்களுடைய பொதுச் செயலாளர் அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள தூக்கி வச்சு மொத்த நிர்வாகிகளையும் ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டிருந்தாங்கன்னா அது அரசியல். இதை செய்யவே இல்லை டிஎம்கே. இன்றைக்கு டிஎம்கேல இருக்கக்கூடிய பல பேர் புலம்புவதே எப்படிப்பட்ட புலம்பலாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அவர்களை நம்ம ரொம்ப ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அன்னைக்கு இருந்துச்சு. சட்டசபையிலையுமே கூட அவர் கண்ணியமான முறையில் பேசின மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதாவதுங்க, இப்போ ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசினோன்னே இதில் ஒரு சில பேர் கமெண்ட் போடுவானுங்க. கீழே என்ன போடுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர்கள் திமுக சொம்பு, இவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. திமுகவும் எல்லா அரசியல் கட்சிகளும் இஸ்லாமியர்களுடைய நலனை நாடும் வரையில் அவர்களுக்கு ஆதரவாக நம்ம பேசுகிறோம். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை நாம் எதிர்த்து பேசுகிறோம். இதே மாதிரியான திமுகவினுடைய ஆட்சியில் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பத்தில் அங்கே நடந்து கொண்டிருந்த போலீஸ்காரர்களுடைய நடவடிக்கையை வைத்து விமர்சித்து நம்ம பேசியிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் யாருடைய பேச்சை கேட்கிறார்கள், பிஜேபியினுடைய ஆட்களை திமுக அரசாங்கம் வளர்க்கிறதா என்கின்ற கேள்விகளை கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி வேலூர் பக்கத்தில் ஒரு சிறிய ஒரு கலவரம் நடக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இஸ்லாமியர்கள் கையாளப்பட்ட விதத்தை வைத்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸையும் அதற்கு துணையாக இருந்த திமுக அரசாங்கத்தையும் கண்டிச்சிருக்கிறோம். இப்படி பல விஷயங்களில் அன்றைக்கு தேவைப்படக்கூடிய நேரங்களில் திமுகவை நம்ம கண்டித்திருக்கிறோம். பெரும்பாலான நேரங்களில் பெரிய அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை அவர்கள் செய்யல. இடஒதுக்கீடு சார்ந்து காரசாரமான விஷயங்களை திமுகவுக்கு எதிராக பேசியிருக்கிறோம். இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படவில்லை என்றால் விண்ணதிரக்கூடிய போராட்டங்களை திமுக அரசாங்கம் செய்யும் சொல்லியிருக்கிறோம். இடஒதுக்கீடுக்காக எங்களுடைய ஓட்டுகளை பெற்று வந்திருக்கிறீங்க, இடஒதுக்கீடை தராமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை என்றெல்லாம் தௌஹீத் ஜமாத் சொல்லியிருக்கிறது பல காலங்களில். இப்படி நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இதில் கமெண்ட் போடக்கூடியவர்கள் ஏதோ நம்ம திமுக ஆதரவு, திமுக சொம்பு 200 ரூபான்னு சொல்லுவாங்க.
எங்களை விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் இதுவரை இல்லை. அதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக சில விஷயங்களை நாம் சொல்கிறோம். இதில் சொல்லக்கூடிய கருத்துக்களின் மூலமாக தவறான பாதைக்கு இளைஞர்கள் சென்றுவிடக்கூடாது, தவறான முடிவுகளுக்கு சென்றுவிடக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்தினால் இரண்டு தரப்பிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு பேசின பேச்சில் நல்ல விஷயங்களே இல்லையா? பேசினது எல்லாமே வந்து விஜய் வந்து மோசமாக தான் பேசிட்டு போனாரா, அவர் மொத்தமாகவே மோசமாக தான் பேசினாரான்னு சொல்லி கேட்டால் இல்லை, ரெண்டு விஷயங்கள் நல்ல விஷயங்களும் சொன்னார். என்ன சொன்னார்? அந்த ஆட்சியில் நடந்த நல்ல விஷயங்களை சொல்லும்போது L&T என்கின்ற ஒரு நிறுவனம் ஏறக்குறைய 18,600 கோடி ரூபாய் வந்து முதலீடு செஞ்சது. அந்த L&T நிறுவனத்தில் வந்து காட்டுப்பாக்கம் போர்ட்டில் 100 கோடி ரூபாய் முதலீடு. அதே மாதிரி வந்து ஏறக்குறைய 16,000 கோடி ரூபாய் முதலீடு வந்து காஞ்சிபுரத்தில் டேட்டா சென்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 30 மெகாவாட்லேருந்து 90 மெகாவாட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு 16,000 கோடி ரூபாய். கோயம்புத்தூரில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஜோன் ஒன்று வருது. இதெல்லாம் அவர் சொல்லலை. ஒரு 18,600 கோடி, அதே மாதிரி 8,500 பேருக்கு வேலைன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தையை சொன்னார். இது குறித்து செக் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் சில திட்டங்கள் அதில் இருந்து வந்த மாதிரியும் சில செய்திகள் இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையாக நடத்தியது வந்து தாவேகாவினுடைய அரசு வந்து நடத்தினது மாதிரி தான் வந்து தெரியுது. பாராட்ட வேண்டிய ஒரு அவசியம் நிச்சயமா இருக்க தான் செய்தார். இன்னொரு கருத்தை வந்து சொல்றாரு. ஏறக்குறைய 300 EB செயற்பொறியாளர்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அதுவும் பாராட்டப்படக்கூடிய விஷயங்கள். இப்படி நல்ல விஷயங்களை செய்தால் பாராட்டுவோம். ஆட்சிக்கு வந்த உடனேயே வந்து டாஸ்மாக் கடைகளை மூடும்போது உடனடியாக தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அதை வந்து ஆதரித்து அதற்கு பாராட்டுகளை வந்து தெரிவிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். RSS சார்ந்தவர் என்று தெரிந்தும், RSSனுடைய பின்புலத்தில் இருந்துதான் வந்திருக்கிறார் நிர்மல்குமார் என்று தெரிந்தும், பிஜேபியினுடைய IT விங்காகத்தான் நிர்மல்குமார் இதற்கு முன்னர் இருந்திருக்கிறார், அவ்வாறு தான் அவர் செயல்பட்டார் என்று தெரிந்தும், திருப்பரங்குன்றம் விஷயத்தில் தாவேக அரசாங்கம் தற்போது இருக்கக்கூடிய நிலையே தொடரச் செய்யும், முன்னாடி என்ன நிலை இருந்துச்சோ அதையே தொடரச் செய்யும் என்று சொன்ன உடனே நிர்மல்குமாருக்கு ஆதரவாகவும் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அறிக்கை விடுத்தோம். அப்போ நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பொத்தாம் பொதுவாக வந்து இது பண்ணுறது இல்லைங்க. நம்ம ஒரே ஒரு விஷயத்தை என்ன எதிர்க்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஜய் என்கின்ற ஒரு மனிதரை அவருடைய அந்த கவர்ச்சியை வைத்து உடனே அதுக்கு வேறு ஏதாவது போடுவானுங்க. கவர்ச்சி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் வந்து ஒரு திரை கவர்ச்சி என்பது இருக்குது. அவர் நல்லா டான்ஸ் ஆடினார், நல்லா பாட்டு பாடினார், நல்லா சினிமா பார்த்தார். அப்போ சினிமா பார்த்து சினிமா மோகத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தவறான முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக இரண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் வந்து கூடுதல் ஆழமாக பேசப்படுகிறது. அப்போ நாம் இதன் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புவது இதுதான். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த கூட்டம் என்பது விஜய் அவர்கள் நல்ல வழக்கம் போல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார்ன்றதான் நமக்கு வந்து சொல்ல முடிகிறது. ஏன் வந்து இவ்வளோ குறைத்து மதிப்பிடுறீங்க, ஏன் அப்படி குறைச்சி பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய புரிதல் அதுவாகத்தான் இருக்கிறது. நம்ம வந்து சொல்கிறோம். அப்படித்தான் வந்து அது செய்திருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. அதை நம்ம வந்து பதிவு செய்கிறோம். அதே மாதிரி வந்து அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எப்போவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்கலாம் வந்து அந்த துண்டுகள்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி, அந்த பெண்கள்லாம் வந்து கடந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து இருக்குது. ஒரு 20 நிமிஷம் அவர் பேசிட்டு செல்றாரு அப்படின்றது வந்து ஏதோ ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்குதுங்க. அதாவது அரசியல் என்பது நீங்கள் சரியாக சொல்கிறீங்களோ தவறாக சொல்கிறீங்களோ, அந்த உங்களுடைய கொள்கைகள் என்ன என்று உங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லப்படணும். அந்த கொள்கைகளினுடைய குறித்த புரிதல்கள் இருக்கணும். கொள்கைகளுக்காக பேசக்கூடியவர்களாக, கொள்கைகளுக்காக நடக்கக்கூடியவர்களாக வந்து அவர்கள் இருக்கணும். ஒரு 100 முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் பெரும்பான்மையானவர்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போடவில்லை, அது உறுதி. ஒரு சிலர் ஓட்டு போட்டிருக்காங்க. தாவேகாவுக்கு ஓட்டு போடுறது தவறா அப்படின்னா, எப்போ அது தவறாக மாறும் என்றால், அவர்களினுடைய கொள்கைகளை, அவர்களை குறித்த முழு விஷயங்களையும் புரியாமல், ஒரு நடிகர் அவர் செய்வார், அவருடைய நடனம், அவருடைய இது பிடிச்சிருக்கு என்பதற்காக நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லி ஒரு புத்தகம் முடிவெடுப்பாங்கன்னா அது தவறு. ஒரு இஸ்லாமிய பெண் என்னுடைய கணவனை விட விஜயை பிடிக்கும்னு சொல்லி சொல்வது ரொம்ப அவமானத்திலும் அவமானகரமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து நோன்பு எவ்வாறு இருக்கிறேனோ அது மாதிரி நோன்பு திறந்துட்டு என்னுடைய அண்ணனை பார்த்த உடனே எனக்கு அப்படியே நோன்பினுடைய முழு பலன் கிடைச்சிருச்சுன்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. ஒரு முஸ்லீம் MLA நினைக்கிறேன், இவருடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கோயில், சர்ச்சு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய அரசியல் பிழைப்புக்கு இஸ்லாத்தை பயன்படுத்தி கொள்ளாதீர்கள், முதல் விஷயம் ஒன்று. ரெண்டாவது, இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் ஓட்டு போடுறது வந்து தவறு என்று நாம சொல்றோம். உதாரணத்துக்கு இப்போ ஆட்சி பண்றாரு தாவேகா, டிஎம்கே விட பெட்டரா வந்து சட்டம் ஒழுங்கு கொண்டு வராங்க, டிஎம்கே விட பெட்டரா வந்து போதையை வந்து ஒழிக்கிறாங்க, டிஎம்கே விட பெட்டரா வந்து தொழில்துறையை முன்னேற்றுறாங்க, டிஎம்கே விட பெட்டரா வந்து கல்வியில விஷயங்களை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இடைத்தேர்தலில் நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்கன்னா அது வேற விஷயம். இதையெல்லாம் பார்க்காம நாம் சும்மா ஒரு ஓட்டை போடுவோம் என்று ஓட்டு போடுவது என்பது வந்து தவறான விஷயம் என்பதைத்தான் நாம் வந்து உங்களுக்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். அல்லாஹ் அக்பர்.